ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கள் வீடு க்ளீன் ஒர்க்கும் அப்படியே ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி பூஜைக்கு சாமி கும்பிட்டு தான் பார்க்க போகிறோம். காலையிலே பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டாச்சு. தென் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சத்து மாவு கஞ்செல்லாம் காய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணேன். ஆல்ரெடி எப்போவுமே க்ளீனாகவே இருக்கிறதுனால எனக்கு ஒர்க் லோட் அவ்வளோன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகட்டும்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் பீரோ தொடக்குது, டோர்ஸு, விண்டோ, ஸ்விட்ச் பாக்ஸு எல்லாத்தையும் துடைச்சேன். நான் துடைக்க என் பாப்பா வந்து பட்டை குங்குமம் மஞ்சள் வச்சோம். 2 பேரும் சேர்ந்து வச்சு முடிச்சுட்டு அடுத்தது ஹாலுக்கு போய் க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ரூம்லேயும் தையல் மிஷினு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜுன்ட்டு ஒரு க்ளீன் பண்ணி ஒன்றுத்துக்கும் பட்டை குங்குமம் எல்லாம் வச்சு முடித்தோம். வச்சு முடிக்கிறதுக்கு இது பசங்களும் சேர்ந்து செஞ்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவங்களும் நியூவாக இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணி செஞ்சாங்க. இந்த குங்குமம் மஞ்சள் விளாட்றதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்கும்ல, எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான். இங்கேயும் பசங்களும் குங்குமம் மஞ்சள் எல்லாத்துலேயும் விளாடிட்டு அப்படியே செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் பசங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது இல்லாமல் எதனா அவங்களும் யூஸ்ஃபுல்லாக எதனா கற்றுக்கிட்டோம், டைம் அவங்களுக்கும் ஸ்பெண்ட் ஆகட்டும், லீவில் இருக்காங்களே குவார்ட்டர்லி லீவில் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அவங்க பாட்டுனா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட கபோர்டுக்கிட்ட போனேன், பூஜா கபோர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. சாமி ஃபோட்டோலாம் வந்து நான் எப்போவுமே பன்னீர் போட்டு ஜவ்வாது, பன்னீர், மஞ்சள் தூள்லாம் கலந்து நல்லா தொடச்சிட்டு ஆற விட்டுருவேன். ஃபஸ்ட்டு அதை ஆற விட்டுட்டு ஷெல்ஃபெல்லாம் கூட தொடச்சி நல்லா ஆற விட்டுட்டு அரிசி மாவில் கோலம் போட்டுருவேன். கோலம் போட்டு நல்லா ஆறும். அதுக்குள்ளே நான் இந்த பூஜை சாமான் துலக்கிற வேலைலாம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி பூஜை சாமான் துலக்கிட்டு அதை நல்லா காய வச்சு அதுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கணும். இது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்றதுனால நம்மளோட ஆயுதங்களெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ணுன்ட்டு அடிஷ்னலாக இந்த மசாலா டப்பா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிக்கிறது, கத்தி, கத்திரிக்கோல், அருவாமனை, மத்து, சில கரண்டி, அதை ஆஃபீஸ்க்கு கம்பெனிக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு, தென் வீட்டுக்கு கீ, ஃபோனு, பசங்களோட நோட் புக்கு, அதை மெயின் டோருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். மெயின் டோரு நான் எப்போவுமே கற்பூரம், பன்னீர், மஞ்சள் இது 3ம் போட்டு தான் தண்ணியில் கலந்துட்டு அதை ஒரு கிளாத்தில் போட்டு அந்த கிளாத்தை வச்சு துடைப்பேன். அப்போ தான் அந்த மெயின் டோரில் வந்து இந்த பூச்சி அரிக்கிறது, செல் அரிக்கிறது அதெல்லாம் ப்ராப்ளம் வராதுன்றதுனால எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் எங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் சைட் பை சைடு அவரோட பைக்கு, என் பைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி, பசங்களோட சைக்கிளு க்ளீன் பண்ணி அதுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கிறது அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். நான் இங்கே பூஜை சாமான் குங்குமம் மஞ்சள் வைக்கும்போது நோட்டு புக்குக்கெலாம் குங்குமம் மஞ்சள் வைக்கும்போது பசங்க எனக்கும் கூட சேர்ந்து நானும் வைக்கிறேன். வீட்டில் பசங்க இருந்தாலே இதே தான், நானும் வைக்கிறேன்னு குங்குமம் மஞ்சள் வைக்கிறதுக்கெலாம் வந்தாங்க. என் நோட்டுக்கு ஃபஸ்ட்டு வைமா, அக்கா நோட்டுக்கு ஃபஸ்ட்டு வைமான்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கின்னு பேசிக்கின்னு நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவங்களே கொஞ்ச நேரம் வாய்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. இது மார்னிங்கே நான் வந்து மசாலா டப்பா, உப்பு டப்பாலாம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அப்போ தான் வீட்டில் சாமி கும்பிடும்போது எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடியும். ஆழாக்கு சொல்லுவாங்க, அதுலலாம் அரிசி பருப்பெல்லாம் போட்டு வச்சு சாமிகிட்ட கும்பிடணும். அதனால் அதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சு அதுக்கும் குங்குமம் மஞ்சள் வச்சு ஃபில் பண்ணி சாமிக்கிட்ட வச்சுட்டேன். சைட் பை சைடு நம்மளுக்கு சாமிக்கு பிரசாதமாக படைக்கிறதுக்கு சுண்டல் மார்னிங்கே நான் ஊற வச்சதுனால அது வேக வச்சு அதுவும் எடுத்து தாளித்து ரெடியாக வச்சுட்டேன். பசங்க வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வாசலில் தோரணம் கட்டுறது, மற்ற சின்னதாக வாசலில் மாவிளை கோலம் போடுறது, இந்த வேலையெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். பூ கட்டி சாமிக்கு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு ரெடியாக இருந்தது. ஏன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் சாமி கும்பிட்லாம் சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த 6 மணிக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு ஸ்பீடாக ஒர்க் பண்ணியிருந்தோம். எப்போயுமே எல்லா சாமி கும்பிட்றதுக்கும் பிஃபோர் பிளான் பண்ணி பிஃபோரே ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவேன். சாமி கும்பிட்றதுக்கு இருக்கும். இன்றைக்கே எல்லா வேலையும் செஞ்சதுனால கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் டைமிங்க்கு முடிக்கலாம் அப்படின்ட்டு
முடிச்சிட்டோம், டைமுக்கு முடிச்சிட்டோம். இதில் நடுவில் லஞ்சு செய்கிறது, சாப்பிட்றது, இந்த வேலைலாம் இருந்தது. பசங்க வீட்டில் இருந்தாலே அவங்கவுங்க ஒரு ஒரு பொருளை எடுத்து போடுறது, நம்ம எடுத்து வைக்கிறது, அவங்க சண்டையை போட்டுப்பாங்க, அதை தீர்த்து வைக்கிறது, இதுவே பாதி வேலை போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே மாவேற கோலமும் போட்டாச்சு. நான் விளக்கு ஏற்றலான்ட்டு ஆரம்பிச்சிட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றிட்டே இருக்கும்போது அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஐயோ கீழே பைக்குக்கு சைக்கிளுக்கெலாம் நம்ம பூ கட்டலையேன்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் உட்காந்து பூலாம் கட்டிட்டு இருந்தேன். நான் பூ கட்டிகிட்டே இருக்கும்போது என் பொண்ணு, பெரிய பொண்ணு, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் வாசல்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அவங்களே வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்டு என் பசங்க சின்ன பையனையும் பொண்ணையும் வச்சு எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோன்ட்டு அவங்களே ஓனாக பேசிகிட்டு இருந்தாங்க. அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நல்லா தான் இருந்தது. சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஊதுவத்திலாம் ஏற்றிட்டு வந்தார். ஊதுவத்தி ஏற்றிட்டு அவர் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு இலையில வந்து பலகாரம்லாம் அந்த வாங்கி வச்ச பொரி, பழங்க, ஸ்வீட்ஸு, செஞ்ச மூக்கடலை, அதுக்கப்புறம் எல்லா புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஊதுவத்தி ஏற்றிட்டாரு. ஊதுவத்தி ஏற்றிட்டு அப்புறம் கற்பூர தீபார்த்தனை பண்ணுறதுக்கு கற்பூரம்லாம் ரெடி பண்ணி தேங்காய் உடைக்கிறது, இந்த ப்ராசஸிங்லாம் இருந்தது. இந்த சாமி கும்பிடும்போது பசங்க இருந்தாலே நான் ஊதுவத்தி ஏற்றுறேன், நான் கற்பூரம் ஏற்றுறேன், நான் காமிக்கிறேன், அவன் மட்டும் தான் காமிக்கணுமா, நான் செய்யக்கூடாதா, இது வேற மாறி மாறி சண்டை. இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரி அவங்க இஷ்டப்படி அவங்களே மாறி மாறி ஊதுவத்தி ஏற்றிக்கிறது, கற்பூரம் காமிக்கிறது, அப்புறம் பெல் அடிக்கிறதுக்கும் சண்டை வரும். நான் அடிக்கிறேன், நீ அடிக்கிறேன்ட்டு. இந்த வாட்டி அடிஷ்னலாக நான் வீடியோ எடுக்கிறேன், நீ வீடியோ எடு அப்படின்ட்டு இது வேற சண்டை. எப்படியோ சாமி நல்லபடியாக திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உக்காந்து பார்ப்பாங்க. நான் எல்லாம் சாமியோட ஸ்லோகங்களை சொல்ல இருந்தோம். சாமியோட ஸ்லோகம் சரஸ்வதி போற்றி, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற ரெகுலராக எப்பயுமே சொல்கிறது அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சைடில் சாமி பாட்டும் போட்டு விட்டுருந்தோம் ரேடியோவில். அதுவும் கேட்டுக்கினே வேலையை சாமி கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உக்காந்தோம். அதுக்கப்புறம் வீடெல்லாம் சாம்பிராணி புகை போட்டதுனால வீடெல்லாம் ஒரே சாம்பிராணி வாசனையாக இருந்தது. கண் எரிச்சல் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அது அப்படியே அந்த வாசனைக்கு நல்லா சாமி கும்பிட்றதுக்கும் அந்த புகைக்கும் வீடெல்லாம் புகையா இருந்ததுக்கும் சூப்பராக இருந்தது. சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடித்தோம். மாறி மாறி அவங்களே ஆரத்தி எடுத்துக்கிறதும், அதுக்கப்புறம் மாறி மாறி அவங்க அப்பா கையால் விபூதி வச்சுக்கினாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு ரிலாக்ஸாக உக்காந்ததும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் உடனே கீழே போனோம். கீழே போய் அந்த பைக்குக்கு சைக்கிளுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு கீழே போய் பைக்கு, சைக்கிளு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணோம். பூஜை பண்ணிவிட்டு ஒரு பைக்கில் அந்த எலுமிச்சம்பழம் ஏற்றுறது, சுற்றுறது அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பைக்கில் ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக உக்காந்துட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நைட்டு. ஏன்னா இப்போ வெறும் அந்த கொஞ்சம் பிரசாதம் சுண்டல் தான் இருந்தது. அதை மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன சாப்பிட்றதுன்ட்டு டின்னருக்கு ரெடி பண்ண நான் போயிட்டேன். ஆனால் பசங்க வந்து புக்கு எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டின்னர் வேலை செய்யறதுக்கு போயிட்டேன். பசங்க கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அவங்களும் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அவங்க விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு படுத்துட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை போயிடுச்சு. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாமி கும்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.